இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7 ஹிந்தி நியூ என்சிஆர்டி சிலபஸ் மல்ஹார் புக்கினுடைய லெசன் 6. லெசனோட பேரு கிரிதர் கவிராய் கி குண்டலியா. குண்டலியா அப்படின்னா தோஹா மாதிரி இட்ஸ் அ டைப் ஆஃப் வேர்ஸ். எப்படி நம்ம தோஹாவில் 2 லைன் போயம்ஸ் படிக்கிறோமோ அதே மாதிரி குண்டலியாவில் 6 லைன்ஸ் அது மாதிரி வரும். ஸோ இது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் போயம் தான். சந்துன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் வேர்ஸ். ஸோ எவ்வளோ லைன்ஸ் வருதோ அதை பொறுத்து இதனுடைய பேர் குண்டலியான்னு வச்சுருக்காங்க. இது யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிதர் கவிராய் அப்படின்றவர் எழுதுனது. அதனால தான் பேர் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, கிரிதர் கவிராய் கி குண்டலியா. ஸோ இது வந்து பிரஜ் பாஷையில் நம்மளுக்கு இருக்கும். ஹிந்தியோடைய ஒரு ஸ்லைட் சேஞ்ச் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்போ இந்த போயமுடைய வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளனேஷனோட அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். बिना विचारे जो करे सो पाचे पछिताई. बिना विचारे, விசாரேனா திங்கிங்னு அர்த்தம். பினா விசாரே வித்தவுட் திங்கிங். யோசிக்காம நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ, அதாவது ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்ம யோசிச்சு தான் செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லையா. யோசிக்காம நம்ம ஒரு ஹரிபரியில் ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா பினா விசாரே ஜோ கரே, என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ சோ பாச்சே பச்சிதாய். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேட்டர், பாச்சே அப்படின்னா லேட்டர், அதுக்கு பின்னாடி நம்ம பச்சிதாய் வருந்துவோம், ரெக்ரெட் பண்ணுவோம். ஐயோ இந்த செயலை நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக வருந்துவோம்னு சொல்கிறாரு. காம் பிகாரே ஆப்னோ ஜக்மே ஹோத் அசாய். நம்ம யோசிக்காம செஞ்ச அந்த வேலை என்ன ஆகும், நம்மளும் ஃபீல் பண்ணுவோம். காம் பிகாரே ஆப்னோ, நம்ம அந்த வேலையை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டோம். செய்ய வேண்டிய வேலையை வந்து நம்ம கரெக்டாக பண்ணாமல் ஸ்பாயில் பண்ணிட்டோம். ஆப்னோ, நம்ம செய்த அந்த வேலையால் ஜக்மே ஹோத் ஹசாய், இந்த உலக மக்களால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் ஆஃப் லாஃப்டர் ஆகிடுவோம்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எல்லாரும் பார்த்து ஒரு கேலி பொருளாக நம்ம ஆகிடுவோம் நம்ம செஞ்ச அந்த வேலையாலன்னு சொல்கிறாங்க. யோசிக்காமல் செஞ்ச அந்த வேலையால் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு கேலி பொருளாக ஆகுவோம் அப்படின்றத சொல்கிறாரு. ஜக்மே ஹோத் ஹசாய் சித்துமே சைன் நா பாவை. இந்த மாதிரி உலக மக்கள் நம்மளை பார்த்து சிரிக்கும் போது நம்ம செய்த அந்த வேலையால் நம்மளும் ஃபீல் பண்ணுறோம். எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சிரிக்கும் போது ஜக்மே ஹோத் ஹசாய் சித்துமே சைன் நா பாவை, நம்மளுடைய மைண்டில் இடத்துல என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய மனசு எப்படி இருக்காது, அமைதியாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சித்துமே சைன் நா பாவை, சைன்னா பீஸ்ன்னு அர்த்தம். எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்ம செய்த வேலையால் நம்ம வருந்தும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்காது, ஒரு அமைதி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. கான் பான் சன்மான் ராக் ரங் மனஹீனா பாவை. நம்ம மனசானது கான் பான், அதாவது ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு, சன்மான, ஏதாவது ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருளை நமக்கு கொடுக்குறாங்க. ராகு ரங்கு நம்மளுக்கு இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ் எதையுமே மனஹீனா பாவை, இந்த மாதிரி நமக்கு அமைதி இல்லாதப்ப நம்ம மனசு இது எதையுமே ஏற்றுக்காதுன்னு சொல்கிறாங்க. கஹ் கிரிதர் கவிராய் துக்கு கச்சு டரத்னா டாரே. ஸோ கிரிதர் கவிராய் என்ன சொல்கிறாரு, இந்த குண்டலி மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா துக்கு கச்சு டரத்னா டாரே. ஸோ நம்ம இவ்வளோலாம் பண்ணிட்டோம் இல்லையா, கண்டிப்பாக மனசில் இருக்கிற அந்த பெயின் மனசுலேயே தான் இருக்கும். துக்கு கச்சு, கச்சுனா குச் பீன்னு அர்த்தம், கொஞ்சம் கூட ரெடியூஸ் ஆகாது, கம்மி ஆகாது. கட்கத் ஹே ஜிய் மாஹி கியோ ஜோ பினா விசாரே. அது என்ன பண்ணோம், ஜிய் மாஹி நம்மளுடைய மனசுலேயே தான் கட்டுக்கத்தை ப்ரிக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது நம்மளை எப்பயுமே உறுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம செய்த அந்த வேலை. எப்படி செய்த அந்த வேலை, யோசிக்காமல் பண்ண அந்த வேலையானது என்ன பண்ணும், ஜிஹிமாஹி கியோ ஜோ பினா விசாரே. கட்டுக்கத்து ஹே ப்ரிக்கிங் பண்ணிகிட்டே இருக்கும், நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த வேலை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தருது நம்ம யோசிக்காமல் செய்கிற வேலையை தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ செகண்ட் ஸ்டான்ஸை பார்க்கலாம். भीति ताही बिसारी दे आगे की सुधी ले. भीति ताही. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாகவும் இந்த ஸ்டான்ஸாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, பீதி தாஹி, எதெல்லாம் கடந்து போச்சோ, பாஸ்டில் நடந்துருச்சு, ஓகே நம்ம யோசிக்காமல் கூட ஒரு வேலையை செஞ்சுருக்கலாம், பாஸ்டில் கடந்து போயிடுச்சு அது. பீதி தாஹி, எதெல்லாம் பாஸ்டில் கடந்து போச்சோ, எதெல்லாம் முடிஞ்சிச்சோ அந்த விஷயங்களை பிசாரி தே, அதை வந்து மறந்துரு.
தே ஆகே கி சுதி லேயி. ஆகே கி அதாவது ஃபியூச்சரினுடைய நடக்க போகிற நாட்களினுடைய சுதி லேயி அட்டென்ஷன் கொடு, அதை நம்ம மைண்டில் நம்ம யோசிக்கணும், கடந்த நாட்களை விட்டுடணும்னு சொல்கிறார். ஜோ பனி ஆவை சஹஜ் மே தாஹி மே சித் தேயி. ஜோ பனி ஆவே. ஸோ என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்குதோ, எதெல்லாம் வருதோ, இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குதோ, ஜோ பனி ஆவை சஹஜ்மே தாஹி நேச்சுரலாக நடக்கிற அந்த விஷயத்தை சித்து தேயி, அதுக்கு உன்னோட அட்டென்ஷனை கொடு, உன் மைண்டை அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. தாஹி மே சித்து தேயி. ஸோ நடக்கிறதுல உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் நீ வச்ச அப்படின்னா பாத் ஜோஹி பனி ஆவை, விஷயம் என்ன வேணாலும் நடக்கட்டும், பட் உன்னோட கான்சென்ட்ரேஷன், உன்னுடைய அட்டென்ஷன், உன்னுடைய கவனம் எங்கே இருக்கணும், ப்ரெசண்ட்டில் இருக்கணும், வரப்போகிற விஷயங்களை பற்றி மட்டும் யோசிக்கணும், பாஸ்ட்டை நம்ம மறந்துடணும் அப்படின்னு சொல்ல வராரு. துர்ஜன் ஹசை நா கோயி சித்து மே கதா நா பாவை. சி தாஹி மே சித்து தேஹி பாத் ஜோஹி பனி ஆவை. நடக்க போகிற இந்த விஷயத்தில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தின, நடக்க போகிறது என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் அதில் உன்னோட அட்டென்ஷனை நீ செலுத்தின அப்படின்னா துர்ஜன் ஹசை நா கோயி, எந்த ஒரு பேட் பீப்புளும் விக்கெட் பீப்புளும் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டிய நிலைமை நம்மளுக்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு தோஹல் நம்ம என்ன படித்தோம், ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் நம்ம என்ன படித்தோம், யோசிக்காமல் செய்கிற விஷயத்தை பார்த்து மக்கள் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, வரப்போகிற விஷயத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்தின அப்படின்னா உன்னோடைய அட்டென்ஷன் ப்ரெசண்ட்டில் அண்ட் வரப்போகிற அந்த ஃப்யூச்சருக்காக இருந்தது அப்படின்னா துர்ஜன் ஹசை நா கோயி, எந்த ஒரு மக்களும் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டிய நிலைமை வராது. சித்துமே கதானா பாவை, அதே மாதிரி அவங்களுடைய மனசில் உன்னை தவறாகவும் நினைக்க மாட்டாங்க. சித்துமே கதானா பாவை. கஹ கிரிதர் கவிராய் யஹை கருமன் பரதி தி. கஹ கிரிதர் கவிராய், கிரிதர் கவி என்ன சொல்றார் அப்படின்னா யஹை கருமர் பரதி தி, இதை பிலீவ் பண்ணி, அதாவது இப்போ இருக்கிற விஷயத்தை நான் கவனம் செலுத்தணும், பாஸ்ட்டை நான் மறந்துடணும் அப்படின்ற விஷயத்தை நம்பி யஹை கருமன் பரதி தி ஆகே கோ சுக்கு ஹோய், அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் ஆகே வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும், சுக்கு ஹோய் ஹாப்பினஸ் தரும், நமக்கு சந்தோஷத்தை தரும். சமுச்சி பீதி. ஸோ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பாஸ்ட் போயிடுச்சு, சமுச்சி பீதி கடந்து போயிடுச்சு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ பீதி, அதனால் அது போகட்டும் அப்படின்றதையும் நம்ம விட்டுடணும். விட்டுட்டு மனசில் என்ன நினைக்கணும் அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டாக நடக்க போகிற விஷயத்தில் மட்டும் அட்டென்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆகேக்கு சுக்கு ஹோய் அப்படின்னு சொல்கிறார். கிரிதர் கவிராய் நம்மளுக்கு அழகான 2 குண்டலியாக கொடுத்துருக்காங்க. அதில் நல்ல ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, யோசித்து தான் ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. பாஸ்ட்டை பற்றி யோசிக்கக்கூடாது, அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ அழகான விஷயத்தை சொன்ன கிரிதர் பற்றி நம்ம ஒரு பரீட்சை எடுத்துக்கணும், அவரை பற்றி நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ சின்ன பியூட்டிஃபுல்லான லெசன் நம்மளுக்கு கொடுத்தவரை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவரை பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 18वीं सदी में जन्म गिरिधर कविराय को उनकी लोक प्रचलित कुंडलियों के लिए याद किया जाता है. 18 சதி அதாவது 18th செஞ்சுரியில் பிறந்த கிரிதர் கவிராய உன்கி லோக் பிரச்சலித். ஸோ அவர் எதுக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப பாப்புலரான குண்டலியா, இந்த மாதிரி நிறைய குண்டலியா எழுதியிருக்காரு, அது 2 தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாப்புலரான குண்டலியா के लिए याद किया जाता है. उनकी रचनाओं में बहुत से ऐसे नीति परक पद मिलते हैं. அவருடைய கிரியேஷன்ஸில் இந்த மாதிரி நிறைய மாரல் வேர்சஸ் நீதி பரக் பத் मिलते हैं जिन्हें अक्सर कहावत के रूप में सुना जाता है. ஸோ இந்த மாரல் வேர்சஸை ப்ரோவர்ப்ஸாகவும் சொல்கிறாங்க. அக்சர் கஹாவத், கஹாவத்னா சேயிங்ஸ், ப்ரோவர்ப்ஸ்ன்னு அர்த்தம். ப்ரோவர்ப்ஸாக கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய குண்டலியா மெசேஜஸ் இருக்குது, அந்த நீதி பரக் பத் மாரல் வேர்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. जैसे कि अभी आपने पढ़ा. ஸோ எந்த மாதிரியான மாரல் வேர்சஸ் பாருங்கள், எந்த மாதிரியான ப்ரோவர்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ படித்த மாதிரியான बिना विचारे जो करे सो पाचे पचितार या बीती ताही बिसारे दे आगे की सुदी लेही, இந்த மாதிரியான லைன்ஸ்
இப்போ பார்த்தோம் இல்லையா, கடந்ததை வந்து விட்டுடணும், யோசிச்சு வேலை செய்யணுன்றது சொன்னார் இல்லையா, அந்த மாதிரியான லைன்ஸ் ப்ரோவர்ப்ஸாவே யூஸ் பண்றாங்க. उनकी कविताएं जन मानस में इतनी प्रसिद्ध है कि लोग उनका कहावतों की तरह उपयोग करता है. उनकी कविताएं जनमानसனா ஜனங்களுடைய மனசுல அர்த்தம், பீப்புளுடைய மனசுல அவருடைய கவிதா வந்து அவ்வளோ பிரசித், அவ்வளோ பாப்புலராக இருக்கிறதுனால அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து கஹாவத்தோம் ப்ரோவர்ப்ஸாகவே யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. उन्होंने अपनी कविताओं में लाठी जैसी वस्तु के उपयोग भी बताए और यह भी बताए कि धन अधिक हो जाए तो क्या करना चाहिए. ஸோ அவருடைய கவிதாவில் பார்த்தீங்கன்னா லாட்டி ஸ்டிக் இருக்கு இல்லையா, நம்ம பார்க்கும்போது அது சாதாரண கொம்பு மாதிரி தான் இருக்கும். அந்த லாட்டி மாதிரியான வஸ்து பொருளினுடைய உபயோக பி பத்தாயே, அதனுடைய யூசேஜ் பற்றியும் சொல்லியிருக்காரு. அவர் யஹ் பி பத்தாயே கி தன் அதிக் ஹோ ஜாயே தோ கியா கர்னா சாயே, இதுவும் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா தன் அதிக் ஹோ ஜாயே, நிறைய காசு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காரு. अपनी रचनाओं में लोक नीति या घर गृहस्थी के साधारण लोक व्यवहार की भांति सीधे और सरल शब्दों में कहने के लिए भी वे जाने जाते हैं. அவருடைய ரச்சனாவும் அவருடைய கிரியேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா லோக் நீதி யா கர் கிரகஸ்தி, பப்ளிக் பாலிசி, அதாவது நம்மளுடைய சொசைட்டியில் தேவைப்பட வேண்டிய பாலிசி பற்றியும் மாரல் விஷயத்தை பற்றியும், கிரகஸ்தி காமன் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள், மக்கள் எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான சாதாரண விஷயங்கள் பற்றியும், சாதாரண லோக் விவகார் கி பாத்தே சீதே அவர் சரல் சப்தோமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து சொல்லியிருக்கிறதுனாலையும் வே ஜானே ஜாத்தே ஹே, அதனாலையும் அவர் தெரியப்படுறாரு, எல்லாருக்கும் பாப்புலராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன், இந்த குண்டலியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப அழகான 2 விஷயத்த சொல்லியிருக்காரு. திரும்பவும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், கவிதாவை என்ஜாய் பண்ணுங்கள் சில்ட்ரன்.